ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். நம்மளுக்கு இன்னொரு புது வீடியோவில் வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் போட வீடியோ. இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீக் 2 மான்ஸ்டர் எம்சிஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து தட்டி விட்டுருக்காங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 5th பிளேஸில் இருக்கிற எம்சி யார் அப்படின்னு பார்த்தோம்னா டக்கிமிச்சி ஹனகாக்கி ஃப்ரம் டோக்கியோ அவெஞ்சர்ஸ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும்போது 26 வயசான வாழ்க்கையில் தோற்று போன மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கிற ஒரு ஆள். ஜாப்மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பேயிங்கான ஜாபாக இருக்கும், கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக இருக்காது. அது மாதிரி வாழ்க்கையில் தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கேரக்டராக காட்டிருப்பாங்க ஸ்டார்டிங்கில். அதே மாதிரி அவர் ரொம்ப ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங் கிடையாது, ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எதுவுமே கிடையாது, நேச்சுரல் டேலண்ட் சுத்தமாக எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ரொம்பவே எப்படி சொல்கிறது, ரொம்பவே நார்மலான கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. எந்த ஸ்பெஷலாக ஒன்று கூட இல்லாத மாதிரி அப்படி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து திடீர்னு நியூஸில் பார்ப்பாரு, இந்த மாதிரி அவரோட மிடில் ஸ்கூல் கேர்ள் ஃப்ரெண்டான ஹினாட்டா டச்சிபானா அப்புறம் அவரோட சின்ன தம்பி வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோ மாஞ்சி கேங்னால வந்து கொலை பண்ணப்பட்டாங்க அப்படின்னு. இதை பற்றி நினச்சிட்டே இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ட்ரெயின் ட்ராக்ல தவறி விழுந்துருவார். அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு டைம் ட்ராவலிங் ஒரு எபிலிட்டி கிடைக்கும். அவர் வந்து அவரோட மிடில் ஸ்கூல் டேஸ்க்கே வந்து திருப்பி வந்து ட்ராவல் பண்ணி போயிடுவார். இந்த பாயிண்ட்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்லாம் கிடையாது, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி. பட் எது வந்து இவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட டிட்டர்மினேஷனும் அவரோட கரேஜும் தான். ஸ்டார்டிங்கில் இவருமே வந்து ரொம்ப பயந்து சண்டை போடுறதுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு இருந்து ஈஸியாக தோக்கடிச்சு அடி வாங்கிட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் திருப்பி வந்து அந்த பாஸ்ட்டுக்கு போய் நடந்ததெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு திருப்பி போகிறதுனால வந்து அந்த கரேஜ் வந்து அவருக்கு அதிகமாக ஆரம்பிச்சிருக்கும். அந்த பிரச்சனையை பார்த்து ஓடாமல் அங்கே நின்று ஃபேஸ் பண்ணுங்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அவருக்கு வந்திருக்கும். என்னதான் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்து அங்கே நின்று அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்து அவருக்கு அதிகமாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் இவருக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமானது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அவர் கூட இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து இவர் பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி அவர் வந்து ஸ்ட்ராங்காக திருப்பி எந்திரிச்சு அவர் அந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறதுனால மற்ற அனிமேஸில் இருக்கிற அந்த மெயின் கேரக்டர்ஸ் மாதிரி மான்ஸ்டர் சேஞ்சஸ் மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சேஞ்ச் வந்து இவருக்கு பவர் மூலியமாக இல்லாமல் அவரோட மென்டல் ஸ்ட்ரென்த் மூலியமா வந்து அந்த மான்ஸ்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து இவர் வந்து கொண்டு வந்திருப்பாரு. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு போகிறதுக்கு வந்து அவரோட மென்டல் ஸ்ட்ரென்த் தான் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்கும். அண்ட் அவர் என்ன நடந்தாலும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டையும் காப்பாற்றுங்கிற அந்த ஒரே ஒரு டிட்டர்மினேஷன் தான் வந்து அந்த மான்ஸ்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இவர் வந்து கொண்டு போயிருக்கும். லிட்டரலாக மான்ஸ்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது, அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டை வந்து நான் வந்து அந்த மான்ஸ்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறேன். 4th பிளேஸில் இருக்கிற எம்சி யார் அப்படின்னு பார்த்தோம்னா மிடோரியா இசுகு ஆர் டெக்கு. மை ஹீரோ அகாடமியோட ப்ரொட்டாகனிஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிடோரியா இசுகு. இவரோட கதை எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கிட்டையுமே குவிக்ஸ் அப்படின்னு அதாவது சூப்பர் பவர்ஸ் இருக்கிற இடத்துல இவர் மட்டும் சூப்பர் பவர் அதாவது குவிர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இல்லாமல் பிறக்கிறாரு இவர். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க அதாவது அல்மைட் மாதிரியே வந்து ஒரு சூப்பர் ஹீரோ ஆகணும், ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு குவிர்க்லெஸ். அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இன்க்ளூடிங் இவரோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸான பாக்குகோ அந்த மாதிரி ஒருத்தர் கூட இவனால வந்து ஹீரோவாக முடியும்னு நம்பவே இல்லை. என்னதான் டெக்குக்கு வந்து குவிர்க்லெஸ்ஸாக இருந்தாலும் பவர்லெஸ்ஸாக இருந்தாலும் அவரோட அந்த கனவான சூப்பர் ஹீரோவாக ஆகிறது, மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது வந்து அவர் எங்கேயுமே நிப்பாட்டாமல் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்கு வந்து அவரை தன்னைத்தானே ப்ரிப்பேரும் பண்ணிட்டு இருந்தார். இவருக்கான அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மைட்டை வந்து இவர் நேருக்கு நேர் வந்து மீட் பண்ணுறப்போ தான் டெக்கு வந்து மற்றவங்களை காப்பாற்றணுங்கிற அந்த கரேஜை வந்து ஆல்மைட் நேருக்கு நேர் பார்த்த உடனே என்னதான் இவனுக்கு பவர் இல்லைனாலும் இவன் வந்து இவ்வளோ துணிஞ்சு போய் மக்களை காப்பாற்றணும்னு இருக்கான் அப்படின்னு நினச்சி அவரோட சக்ஸஸராக வந்து டெக்குவை மாற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட பவரையும் வந்து டெக்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார் ஆல். இந்த குவிர்க் வந்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற பவர்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி அதை வந்து நெக்ஸ்ட் யூசருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். பேசிக்காக இப்போ நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு பவர் இருக்குன்னா இந்த ஒன் ஃபார் ஆல் நம்மக்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஆல்ரெடி இருந்த ப்ரெடிசஸரோட பவரும் ப்ளஸ் நம்மக்கிட்ட இருந்த பவரும் வந்து ஆட் ஆன் ஆகி இன்னொரு யூசர்கிட்ட நம்மளால் வந்து கொடுக்க முடியும். பேசிக்காக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார் ஆல். இந்த ஆல்மைட்டோட பவர் வந்து டெக்குக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்கு வந்து அவனோட பாடியை வந்து ட்ரெமண்டஸாக வந்து ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன் அப்படின்னா வந்து டெக்கு வந்து ஆல்ரெடி பவர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால சடனாக இவ்வளோ பெரிய பவர் வந்து அவனோட உடம்பை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட பாடியும் மைண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹீரோவாக வந்து மாறுறான் அந்த பவர்லெஸ் பாய், குவிர்க்லெஸ் பாய். என்னதான் ஆல்மைட் அளவுக்கு அவனோட பவர் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக யூஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் அவனுக்கு கிடைச்ச டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குவிர்க்கை வந்து அவனால் வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடிஞ்சிருக்கும்.
தேர்ட் பிளேஸில் இருக்கிற எம்சி யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்தா ஃப்ரம் பிளாக் கிளவர். ஆஸ்தாவோட ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, மேஜிக் தான் எல்லாமே இருக்க உலகத்தில் வந்து ஒரு குட்டி குழந்தை வந்து மேஜிக்கே இல்லாமல் பிறக்குது. அதுவும் அவனை மாதிரி யாருமே இல்லாமல் இவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி மேஜிக்கே வராமலையும் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து அவன் இருக்கிற அந்த கிளவர் கிங்டமில் வந்து ஒரு ஆளோட ஸ்டேட்டஸ் வந்து அவனோட ஃப்யூச்சரை டிசைட் பண்ணுறதே வந்து மேஜிக்கல் எபிலிட்டிஸாக தான் இருக்கும். ஆஸ்தாக்கு வந்து மேஜிக் எபிலிட்டி சுத்தமாக இல்லாததுனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இவன் வந்து ஒரு ஃபெயிலியராகவும் இவனால் வந்து மேஜிக் நைட்டாகவே மாறவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஆஸ்தாக்கு இருக்கிறது ஒரே ஒரு ட்ரீம் தான். என்னன்னா வந்து அவன் வந்து விசார்ட் கிங்காக மாறணும், அது மட்டும் இல்லாமல் அந்த கிங்டம்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட் மேஜாக வந்து மாறணும் அப்படிங்கிறது தான். ஆஸ்தாவோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து அந்த மிஸ்டீரியஸான 5 லீஃப் கிளவர் கிரிமோர்னு நினைக்கிறேன், கிரிமோர் தான், அதை வந்து ஆப்டைன் பண்ணுறப்ப தான் வந்து இவனோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த கிரிமோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி மேஜிக்கை வந்து இன்ஃபியூஸ் பண்ண கிரிமோர். நார்மல் மேஜிக் மாதிரி இல்லாமல் ஆன்டி மேஜிக் வந்து நார்மல் மேஜிக்கை கேன்சலோ கட்டோ இல்லை டெஸ்ட்ராயோ பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்தா தான் வந்து இந்த ஆன்டி மேஜிக் கிரிமோருக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருப்பான். ஏன்னா இவன்கிட்ட மேஜிக்கே இல்லாததுனால வந்து அந்த ஆன்டி மேஜிக் அவனை எந்த விதத்துலையுமே வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவங்ககிட்ட மேஜிக் தான் இல்லைங்கிறதுனால அவன் மேஜிக்கை விட்டுட்டு அவனோட பாடியை வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிப்பான். பயங்கர ஃபாஸ்ட்டாக, பயங்கர ஸ்ட்ராங்காக, பயங்கர டியூரபிளாக அவனோட பாடியை வந்து பில்ட் பண்ணுவான். ஆஸ்தா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அவன் பாடியை ட்ரெயின் பண்ணியிருப்பானா ஒரு மேஜிக் யூசர் கூடயே வந்து அவனால் வந்து மேஜிக் இல்லாமல் வந்து கம்பீட் பண்ண முடியுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக வந்து சில மொமெண்ட்ஸ்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து மார்ஸ் கூட ஃபைட் பண்ணுறது, வெட்டோ கூட, அப்புறம் லாட்ரோஸ் கூட ஃபைட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நல்லாவே நமக்கு வந்து விஷுவலாகவே காட்டும் எந்த அளவுக்கு இவன் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கான் அப்படின்னு. ஆஸ்தாவை பார்த்து நம்ம என்ன வந்து கற்றுக்கலாம் அப்படின்னா, பவர் இல்லைங்கிறதால வந்து ஒருத்தனால பவர்ஃபுல்லாக மாற முடியாது அப்படிங்கிறது வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிறத வந்து நம்ம ஆஸ்தா மூலியமாக கற்றுக்கலாம். செகண்டில் இருக்கிற எம்சிஆர் அப்படின்னு பார்த்தோம்னா சங் ஜின்வு ஆஃப் சோலோ லெவலிங். ஜின்வுவோட கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் அபிலிட்டி இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து ஹண்டர்ஸ்னு வந்து கூப்பிடுவாங்க. அவங்க எல்லாருமே வந்து மிஸ்டீரியஸான மான்ஸ்டர்ஸை வந்து அதே மிஸ்டீரியஸான டஞ்சன்ஸ்குள்ளே போயிட்டு டிஃபீட் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் வந்து ஒரு ஹண்டராக இருப்பார். என்ன ஒரு பிரச்சனைனா ரொம்பவே லோவஸ்டான ரேங்க்ல லோவஸ்டான பவரில் இருப்பார். அது எந்த அளவுக்குனா வந்து வீக்கஸ்ட் ஹண்டர் ஆஃப் த மேன்கைண்ட் அப்படிங்கிற பட்டம் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப வீக்காக இருப்பார் ஜின்வு. என்னதான் வந்து பயங்கர வீக்காக இருந்தாலும் அவர் வந்து அந்த ஹண்டருங்கிற வேலையை வந்து கண்டினியூஸாக வந்து பண்ணிகிட்டே இருக்கார். எதுக்காக அப்படின்னா வந்து அவங்க அம்மாவோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் அவங்க ஃபேமிலியை வந்து சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காகவும் வந்து அந்த ஹண்டருங்கிற அந்த வேலையை வந்து இவர் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கார். டேஞ்சர்ஸ்னு தெரிஞ்சாலும் இவர் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நேரம் ரேங்க் ரைட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சாகிற அளவுக்கு அடிபட்டு வருவார். இதனால் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ரைடு போகிற ஹண்டர்ஸ்க்கெல்லாமே இவர் வந்து ஒரு பேர்டனாக தான் இருப்பாரே தவிர எந்த விதத்திலும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க ஸ்டார்டிங்கில். இவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெட்லியான டபுள் டஞ்சன் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான். அவரோட மொத்த பார்ட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டபுள் டஞ்சனுக்குள்ளே ட்ராப் ஆகிருக்கும்போது ஜின்பு வந்து அவரை தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு மற்ற மிச்சம் இருக்கிற கொஞ்சம் சர்வைவர்ஸை வந்து வெளியே அனுப்பிச்சி விட்டு காப்பாற்றலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாரையுமே வந்து வெளியே அனுப்பிச்சதுக்கப்புறம் இவர் வந்து சாகிற சுச்சுவேஷனுக்கு போகிறப்போ சிஸ்டம் மூலியமா வந்து இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அந்த சிஸ்டம் மூலியமா தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஹண்டர்ஸ் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை வந்து இவரால் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா வந்து லெவலப் ஆகிறது. அந்த உலகத்தில் இருக்க எந்த ஹண்டர்ஸுமே வந்து அவங்களோட லெவல்ஸை வந்து செட் ஆகிருக்கிறதுக்கு மேலே வந்து ஒரு லெவல் கூட இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பட் இவரால் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டே இல்லாமல் வந்து லெவலப் ஆகிக்கிட்டே போக முடியும் ஒரு வீடியோ கேம் மாதிரி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரைனிங் எடுக்கிறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அவரோட ஃபிசிக்கல் எபிலிட்டிஸையோ இல்லை மேஜிக்கல் எபிலிட்டிஸோ எல்லாத்தையுமே வந்து அவர் வேணுங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் புது புது குவெஸ்ட்டுக்கு போகலாம். நிறைய ரிவார்ட்ஸ் வந்து அந்த சிஸ்டம் வந்து இவருக்கு ப்ரொவைட் பண்ணும். புது ஸ்கில்ஸை வந்து அவரால் வந்து அந்த சிஸ்டம் மூலிமா லேர்ன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான புது விஷயம் வந்து அந்த சாக்ரிஃபைஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேங்க் டஞ்சனே வந்து சாகிற அளவுக்கு அடிபட்டு வந்த மனுஷன் வந்து சீசன் எண்டுக்கிட்ட வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹையர் ரேங்கான டஞ்சனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆர்மியாக இருக்கட்டும், சோலோவாக போய் நின்று வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த உலகத்தையே வந்து இவர் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவரோட ஆர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கஸ்ட் ஹண்டர் ஆஃப் ஹியூமன் கைண்ட் டு ஸ்ட்ராங்கஸ்ட் ஹியூமன் பீயிங் அலைவ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு போயிருப்பார். வேற ஒரு கேரக்டர் மட்டும் இல்லை அப்படின்னா வந்து கன்ஃபார்மான சஞ்சின் வந்து டாப் 1ல் கொடுத்துருப்பேன். அந்த கேரக்டர் இருக்க ஒரே ஒரு காரணத்தினால தான் வந்து சஞ்சின் வந்து நான்
செகண்ட் பிளேஸில் போட்டிருக்கேன். உங்களுக்கு கன்ஃபார்மாக அந்த கேரக்டர் யார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபைனலாக ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்க எம்சி யார் அப்படின்னு பார்த்தோம்னா தக்திபயு நருட்டோ உசுமக்கி ஃப்ரம் நருட்டோ. நருட்டோவோட கதை எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிமையில் ஊரில் இருந்து ஒதுக்கப்பட்ட ஒரு சின்ன பையனாக தான் வந்து இவரோட ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகும். இவர் பிறந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா 9-tailed fox, அதாவது குராமா வந்து அவர் கூடையே வந்து சீல் பண்ணி வச்சிருப்பாரு. பட் இதனால தான் வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து இவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இல்லை இவரை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிறது இவருக்கு தெரியவே தெரியாது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குராமாவை வந்து இவருக்குள்ளே சீல் பண்ணி வச்சிருக்கிறதுனால அவரோட சக்கராவை வந்து இவரால் ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சின்ன பசங்க ஷினோபிஸ்லாம் வந்து நார்மலாக பண்ணக்கூடிய டெக்னிக்ஸை வந்து இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதனாலேயே வந்து இவருக்கு எதுவுமே வராது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸே வந்து இவர் வந்து ரொம்ப வீக்கான கேரக்டர், ரொம்ப தொல்லை கொடுக்குற ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்து நிஞ்சா அகாடமிலேயே இவனை ஒதுக்கி வச்சிருவாங்க. என்னதான் எல்லாரும் வந்து இவரை ஒதுக்கி வச்சாலும் அவரோட ட்ரீமான ஹொக்காகேவா மாறணும் அப்படிங்கிறத வந்து எப்பயுமே இவர் விட்டு கொடுத்தது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எல்லாரோட நம்பிக்கையும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது அதை விட ஒரு பெரிய லட்சியமாக இருக்கும் இவருக்கு. இவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருகா சென்சே வந்து இவனை வந்து நம்புறாரு அப்படின்னு இவனுக்கு வந்து தெரிஞ்ச அடுத்த நிமிஷத்துலேருந்தே இவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஐ மீன் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவனோட அன்பிரேக்கபிளான டிட்டர்மினேஷன், ஹார்ட் ஒர்க்கு, மற்றவங்களோட அந்த கனெக்ட் ஆகிற ஒரு எபிலிட்டி, இது எல்லாத்தையுமே வந்து அவன் ரேப்பிடாக வந்து போக போக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவான். ஸ்டார்டிங்கில் என்ன தான் அவன் வந்து ஷேடோ க்ளோன் ஜூட்ஸு மாதிரியான சிம்பிள் ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணி அவன் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தாலும் போக போக அவனோட இன்டென்ஸான ட்ரைனிங் மூலியமாக வந்து பயங்கரமான ஜூட்ஸூஸை வந்து டெவலப் பண்ணி ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஷினோபி இந்த ஹிஸ்ட்ரியாக மாறுவான். அது மட்டும் இல்லாமல் கொனஹாஸ் அன்பிரடிக்டபிள் நிஞ்சாவாகவும் மாறுவான். நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அவனோட லெஜெண்டரியான மென்டர்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமான காரணம் சொல்லலாம். பர்விசேஜ், அதாவது ஜிராயா சமா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ககாஷி ஹட்டாக்கி த காப்பி நிஞ்சா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ க்ளோன் டெக்னிக்கு, மல்டி ஷேடோ க்ளோன் டெக்னிக்கு, ரசேங்கானு, சேஜ் மோடு, குராமா சக்ரா மோடு, 6 path மோடு அப்படின்னு அவனோட பவர் செட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகும். இதிலேருந்து நம்ம டேக்காவை என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஒன் நீட்ஸ் அ சான்ஸ் டு ப்ரூவ் தெம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிக்க முடியும். அட்லீஸ்ட் அப்படி தான் நான் நினைக்கிறேன். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ உசுமாக்கி எப்பயுமே எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டராக இருக்கார். ஸோ வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி உங்களுக்கு தனியாக ஒரு லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட்டை வந்து கமெண்ட்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் எந்த அளவுக்கு சிங்க் ஆகுது அப்படின்னு. ஸோ சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுருக்காங்க. அப்போ தான் இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் நான் போடுறது உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஓகே, டாட்டா, பாய். Until we meet again.